8th கிராஜுவேஷன் டே வெற்றிகரமாக இன்றைக்கி நடந்து முடிஞ்சுது. ஓஎம் யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணுன்னா அட் ப்ரெசன்ட் கிட்டத்தட்ட 1,80,000 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியுடைய ஓஎம் யூனிவர்சிட்டியுடைய சர்டிஃபிகேட்டுக்கு பெரிய லெவலில் ரெகக்னைசன்ஸ் இருக்குது. உலகம் பூரா பறந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓஎம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரியாரிட்டியாக உலக நாடுகளில் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஓஎம் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி உலகம் பூராமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஓஎம் யூனிவர்சிட்டியுடைய பிரசிடென்ட் சாரே நேரடியாக வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 300 ஸ்டூடெண்ட்டுக்கு அவருடைய கையில் என்ன பண்ணாங்கனாக்கா இன்றைக்கி கிராஜுவேஷன் வழங்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக இருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட் சவுத் இந்தியாவில் இருந்து வேரியஸ் பிளேஸ்லேருந்து, பெங்களூர்லேருந்து, ஹைதராபாத்லேருந்து, விஜயவாடாவிலேருந்து, மும்பையிலேருந்து, நார்த் இந்தியாவிலேருந்து, சென்னை, தமிழ்நாட்டோடைய அநேக பகுதியிலிருந்து வந்து இந்த கிராஜுவேஷன் டேக்காக இருந்து நம்மளுடைய பிரசிடெண்ட் கையால் அகமது சார் டாக்டர் ப்ரொஃபஸர் அகமது சார் கையால் இன்றைக்கி அந்த ஒரு கிராஜுவேஷன் நடந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஓஎம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் உலக நாடுகள் லெவலில் மிகப்பெரிய ரெக்கக்னேஷன். அதாவது எந்த ஒரு உலக நாட்டுக்கு போனாலும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும்போது இந்த சர்டிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்குது. ஸோ அதனால தான் சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட் ஓஎம்மில் படித்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க, மலேசியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட 2-3 பேர் யூஎஸில் வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் மாதம் 2 lakh சேலரிக்கு மேலே கோர்ஸை முடித்த அடுத்த மாதமே செலக்ட் ஆனாங்க. அப்படிப்பட்ட பெருமையான ஓஎம் யூனிவர்சிட்டியுடைய பிரசிடென்ட் சாரே நேரடியாக இங்கே வந்து கிராஜுவேஷனில் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஸோ சாருக்கு சென்னை சம்பிரதா மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கு. இந்த சமயத்தில் இந்த கொலாபரேஷன் மூலமாக ஓஎம் யூனிவர்சிட்டியுடைய கொலாபரேஷன் மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இயர் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஓஎம் யூனிவர்சிட்டிலேருந்து ஸ்டூடெண்ட் இங்கே வந்து படிக்க போகிறாங்க. சென்னை சம்பிரதாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மலேசியாவில் போய் படிக்க போகிறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஃபேக்கல்ட்டி அப்டேஷன். அதாவது இன்றைக்கி உலகம் மாறிக்கிட்டே இருக்குது எவ்ரிடே. ஸோ அந்த அடிப்படையில் மலேசியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் லெக்சரர்ஸ் இங்கே வரப்போகிறாங்க. பிரசிடென்ட் சார் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் லெக்சரர்ஸ் இங்கே வர்றதுனால நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் கல்ச்சரை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஜாபுக்கு போகிறதுக்கு இப்போ இருந்தே தயார் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த 2 விஷயமும் இன்றைக்கி கிராஜுவேஷனும் சரி, ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமும் சரி, ஃபாரினில் இருந்து லெக்சரர் வந்து இங்கே சொல்லித்தரக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த ஈவெண்ட் மூலமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். Good afternoon, everyone. Today marks another milestone in the collaboration between Open University Malaysia or OUM with the Chennai Amerta Group of Institutions led by Chairman Mr. Bhuminathan. We would like to congratulate Chennai Amerta Group of Institutions for having this graduation for the students who have been trained in hotel and tourism industry. I'm very proud to see that most of the students have been placed and they are now in the workplace. Some of them pursue their studies to a higher level of programs, and we would like to expand our collaboration with Chennai Amerta institution by offering academic programs in bachelor's degree and master's and so forth. Other than that, we are planning to collaborate further in terms of academic staff exchange as well as student mobility, where students from Chennai, India in particular, can come to Malaysia for a short period of study to give them exposure and international flavor in enhancing their training and obtaining or understand better in terms of culture and diversity of Malaysian society. So I think this is the great opportunity for the people, especially in Chennai, to take this opportunity to enhance their skills and knowledge, to be trained at Chennai Amerta Group of Institutions, because they provide first-class facilities in terms of mock lab and many other things.
and which this will give a wonderful experience, learning experience and skills, so that when the students graduate from the institution, they are ready to go to the workforce and they are well trained and well prepared. And I would like to take this opportunity to wish Chennai Amirta Group of Institutions all the best, and we would like to enhance our collaboration further in the near future. Thank you. நம்ம டாக்டர் ப்ரொஃபஸர் அகமது இன்சானி சார் நேரடியாகவே நம்மளுடைய செங்கல்பட்டு கேம்பஸை விசிட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ண விதம், அதே மாதிரி மெரிட் ஸ்டூடெண்ட் ஒவ்வொன்றுக்கும் இவங்க கொடுத்த ரெகக்னேஷன், மெரிட் ஸ்டூடெண்ட்டை உடனடியாகவே மலேசியாவுக்கு அடுத்த வாரமே வர வச்சு அவங்களுக்கான அடுத்த இன்டெப்த் ட்ரைனிங் கொடுக்க சார் ரெடியாக இருந்தாங்க. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க பிரசிடென்ட் சார், ஓஇ யூனிவர்சிட்டியுடைய பிரசிடென்ட் சார் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. நிறைய அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபியூ மெம்பர்ஸ் தான் பார்க்க முடியும். ஆனால் பிரசிடென்ட் சாரே நேரடியாக டாக்டர் ப்ரொஃபஸர் அகமது இன்சானி சார் நேரடியாக இங்கே வந்து பசங்களை நேராக மீட் பண்ணி அவருடைய அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் பல கோல்டு மெடலிஸ்ட்டை உருவாக்கும் அப்படிங்கிறத எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே 25,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வேர்ல்டு ஃபுல்லாக சென்னை செம்ரா ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்காக 2 இடங்களில் தங்கப்பதக்கம், அதாவது கல்னரி ஒலிம்பிக்லேயும் சரி சார்ஜாலையும் சரி தங்கப்பதக்கம் முதல் முறையாக 124 வருஷத்துலேயே முதல் முறையாக கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது பெருமை. அந்த ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் வந்து ஓஇஎம் ஸ்டூடெண்ட். அதனால் சாரோடைய முயற்சியில் அந்த 2 ஸ்டூடெண்ட்டையும் அடுத்த வாரம் மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள மலேசியன் கண்ட்ரியில் பெருமைப்படுத்த போகிறாங்க. ஏன்னா உலகத்திலேயே இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த ஓஇஎம் ஸ்டூடெண்ட்டை நம்மளுடைய பிரசிடென்ட் சார் ஓஇஎம் யூனிவர்சிட்டிக்கு அழைச்சி அங்கே ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்த போகிறாங்க அடுத்த வாரம். அதுக்கு நான் அட்வான்ஸாக நன்றி சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச்.